அதுக்கப்புறம் நல்லா பால் பொங்கிடுச்சு. எங்கள் அம்மா தான் ஆக்சுவலாக பொங்கல் வச்சாங்க, நான் பொங்கல் வைக்கல. எங்கள் அம்மா அந்த அரிசிலாம் போடும்போது நான் வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். பொங்கல் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, சன்லைட் நேரம் முதல்ல இருக்குது. ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கேன். கொஞ்சம் கூச்சி சுபாவமாக நடிப்பான், ஆனால் கூச்சி சுபாவம்லாம் இல்லை. உனக்கு வந்து பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன் என்ன கோவம் அப்படி? நான் என்ன அப்படி பண்ணேன்? எங்க அம்மா வந்து சொல்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வருஷத்துல ஒரு நாள் தான் வரும், நம்ம நல்லா அதை செலிப்ரேட் பண்ணணும். அவனை இன்னைக்கு ஆஃப் சாரி கெட்டு சாரி கெட்டுன்னு சொன்னா நீ எதுவுமே பண்ணல. நம்ம பூஜை பண்றதுக்காக எங்க அப்பா வந்து எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சிருந்தாங்க. அங்கே வந்து பொங்கலையும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்காக புது ட்ரெஸ்லாம் போட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து மாலை பூ அதெல்லாமே அந்த சாமிக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து பிரசாதம்லாம் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக ரெடியாகி கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பத்தி பொருத்தி அப்புறம் வந்து சாம்பிராணி காட்டி அதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. என் தங்கச்சி தான் வந்து மணி அடித்தா. அதில் அது கரெக்டாக இருந்துச்சு அந்த அந்த வேலை. அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எல்லாருமே நல்லா சாமி கும்பிட்டோம். எங்கள் அப்பா சூரிய பகவானுக்கெலாம் வந்து இது காமிச்சாங்க, ஆரத்தி எல்லாமே காமிச்சு நல்லா ஒரு ஒரு செம வைபாக இருந்துச்சு. அந்த சாமி கும்பிட்றதே வந்துட்டு நல்லா பக்தியாக. ஆக்சுவலாக நம்ம அந்த தைத்திருநாள் அன்னைக்கு வந்து நம்ம வந்து கடவுளுக்கு வந்து ஆக்சுவலாக நன்றி சொல்லணும். நம்மளுக்காக இவ்வளோ வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம், பொங்கல் சாப்பிட்றது. அதான் ஒரு ஃபைனல் டச்சு. எங்கள் அம்மா வந்து ஒரு வருஷமும் ஒரு மாதிரி பொங்கல் ட்ரை பண்ணுவாங்க. இந்த வருஷம் பாசிப்பருப்புலாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நல்லா சாப்பிட்டேன்.